கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்ட ஒரு நம்முடைய துணையா இருக்கிறாங்க. Okay, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So now the ladies will speak. இப்பொழுதும் And your wife will translate. மனைவி வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. இல்ல அழைக்கிறேன். It's a privilege to be here with you this morning. மத்தியில எனக்கு இருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். I'm very happy to be here. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இங்க இருக்கிறது. It makes me emotional. அதனால ரொம்ப emotional ஆயிட்டேன். Since I've been coming to India, நான் இந்தியாவுக்கு வரது வந்து I have loved India. எனக்கு இந்திய தேசம் ரொம்ப பிடிக்கும். And many times I say, I think I was born in the wrong place. நிறைய நேரத்துல நான் யோசிச்சிருக்கேன் நான் தப்பான ஒரு இடத்துல பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. I know the Lord does not make mistakes. எனக்கு தெரியும் ஆண்டவர் வந்து தப்பு பண்ண மாட்டாருன்னு. But maybe he made a small mistake having me being born in America. ஆனா நான் நினைக்கிறது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாரு. அந்த இந்தியாவுல பார்க்க வைக்காம நான் யுஎஸ்ஏல பார்க்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆமென். அவங்களுக்கு இந்திய தேசம் அவங்களுக்கு அதிகமா பிடிக்கும். அவங்க எங்ககிட்ட சொல்றது என் கணவர் இறந்து போயிட்டாருன்னா நான் இந்தியாவுக்கு வந்து என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நான் இங்க இருந்து ஊழியம் பண்ணணும் அப்படின்றத அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க எப்பயுமே. I often tell Robert, if you die first, I'm going to go live in India. முதல்ல இறந்து போயிட்டேன்னா நான் இந்தியாவுக்கு போய் அங்கதான் வாழ போறேன் அப்படின்னு நம்ம கணவர் கிட்ட அவங்க சொல்லுவாங்களாம். He says, how would you do that? What about your grandchildren? நீ எப்படி போய் இந்தியால இருக்க முடியும்? உங்களுக்கு இங்க பேர பிள்ளைங்கலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம். I said, no problem. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. I'll go home to America in April, May and June. நான் ஏப்ரல் மே ஜூன்ல மட்டும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இருக்கிறேன். மற்ற நாட்கள்லாம் நான் இந்தியாவுல போய் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் கிட்ட சொல்லுவாங்க. And then I'll come back to India. மிச்ச நாட்கள் நான் இந்தியாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு. And if they want to see me, they should come and visit me. அவங்களுக்கு என்ன பார்க்கணும்னா எனக்கு இந்தியாவுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க என் பேர பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. This is a dream I have. அதான் அவங்களுடைய மிகப்பெரிய கனவு. And the Lord is good and He knows this is my dream. என்னுடைய கனவு இதுன்றது கர்த்தருக்கு தெரியும். நிச்சயமா அவர் செய்வார் நம்புறேன். But sometimes the Lord has bigger plans for us. ஆனா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வேற என்ன நோக்கம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. And the bigger plan that the Lord God has for me is to walk with cancer in my body. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேற ஒரு பெரிய திட்டத்தை வச்சுட்டாரு. எனக்கு கேன்சர் நோயினால கடந்த 2 வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 2 years ago I was diagnosed with back cancer. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க முதுகு தண்டுல கேன்சர் நோய் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. I don't know why. ஏன் தெரியல எனக்கு. And I have asked the Lord many times to heal me. நான் பலமுறை ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன் எனக்கு இந்த வியாதியில இருந்து சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். But He has not healed me. இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு அந்த சுகத்தை தரல. You know, in the Word of God it says, my grace is sufficient for you. ஆனா ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். And so I have begun to learn what is God's grace. So இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய கிருபை என்ன அப்படின்றத நான் கத்துக்கொண்டு வரேன். And I've learned to trust the Lord more. இதன் மூலமா நான் ஆண்டவர் அதிகமான விசுவாசத்தை நான் அனுபவிச்சேன். And I can still walk and I can still dance and I can still travel. அதனால நான் நடக்க முடியுது, நான் டான்ஸ் ஆடுறேன், இந்தியாவுக்கு என்னால டிராவல் பண்ணி வர முடியுது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This morning I want to share with you, this is a new year. காலை வேளையில நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புறது ஒரு புது
வருஷத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். And in this new year, I want you to understand that you are a child of God. இந்த புதிய நாட்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். Sometimes we forget. சில நேரத்துல நம்ம மறந்து போயிடுறோம். Sometimes we don't walk like we are a child of the great King. சில நேரத்துல நம்ம வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். But the Father has called us to be His children. ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைகளா நம்ம வாழும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். There's one verse I want us to look at, Ephesians 1:5. எபேசியர் 1:5 அந்த வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். Having predestinated us unto the adoption of children by Jesus Christ to Himself, according to the good pleasure of His will. Amen. Yes. தமிழ்ல யார வாசிச்சீங்க? பிரியமானவர்கள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. Yes. So we have been adopted into the family of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Now there's one thing that's very special about adoption. சிறப்பான ஒரு விஷயம், தேவன் நம்ம அவருடைய பிள்ளைகளா தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, When the